Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேல் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த பேல் பூரி செய்யறதுக்கு நான் பூரி வெளிய இருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் வீட்ல செய்யற பூரி மெத்தடையும் நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பூரி. நான் வெளிய வாங்குனது இந்த டைப் ஆஃப் பூரி. நான் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பானி பூரிக்கு யூஸ் பண்ணுற பூரி தான். இதை நான் பேல் பூரிக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சீரை எடுத்துட்டு இதை மாதிரி நான் ஃபியூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேரட்டையும் கொஞ்சோண்டு துருவி எடுத்திருக்கேன். ஆனியன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணுது. மாங்காய் திருவியது இது மாதிரி எடுத்திருக்கேன். இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த க்ரீன் சட்னி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்வீட் சட்னி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ பொரி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தான் பொரி ஆட் பண்ணுறேன். பொரி கொஞ்சமாக ஒரு கை அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சாஸ் யூஸ் பண்ணால் அது நல்லா சீக்கிரமாக ஊறிடும். நான் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஓம் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப சாஸ் யூஸ் பண்ணால் அது சீக்கிரமாக அப்படி நமத்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த இதை நான் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக கேரட்டை துருவியது மேலே ஆட் பண்ணுறேன். அது கூட நான் மாங்காய் துருவியது ஆட் பண்ணுறேன். இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த பூரியை மேலே உடச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போதையும் பூரி உடச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஓம் பொடியும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். இது கூட ஃபைனலாக கொஞ்சோண்டு ஸ்வீட் சட்னி மேலே இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது கூட கார சட்னியும் கொஞ்சமாக நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இந்த க்ரீன் சட்னி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா ஸ்வீட் நிறையா போட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் பொரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேல் பூரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா இது ரொம்ப ஊறி போய் இருக்கும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியாது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ண 2 சாஸுமே நான் இதோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்வீட் சாஸும் அண்ட் க்ரீன் சட்னியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக இப்போ இந்த பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 சாஸ் வச்சு நம்ம நல்ல ஒரு டேஸ்டியான பேல் பூரியை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.